டே 16. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த மாயாஜாலம்ன்றது நிறைய பேர் நினைக்கலாம், இயற்கையா நடக்கிற விஷயத்த நம்ம தடுத்து வேற ஒண்ணு நம்ம பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆக்சுவலி மாயாஜாலம்ன்றது இயற்கையா நடக்கிற விஷயத்த நம்ம நிறைய தேவையில்லாத நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுனால நம்மளோட இயற்கையா நடக்க வேண்டிய பாசிட்டிவிட்டியை நம்ம கிடைக்க விடாம நம்மளே தடுக்கிறோம். அதை தடுக்காம இயற்கையா கிடைக்கிற விஷயத்த நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாயாஜாலம் பிராக்டிஸ் பண்றது. ஓகேங்களா? இயற்கையா கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளே தடுத்து வச்சிருக்கோம். அந்த தடுக்கிறதெல்லாம் நம்ம எதனால தடுக்கிறோம், எந்தெந்த விஷயத்துலலாம் தடுக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த மாயாஜாலம் பிராக்டிஸ்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாயாஜாலம் பிராக்டிஸ். நம்ம பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா தான் பிறக்கிறோம். ஆனா அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு நாளும் நம்ம நன்றியோட இருந்தது கிடையாது. இதுவே நம்மளுக்கு ஒரு தலைவலி, இல்ல வயிறு வலி, இல்ல ஏதோ ஒரு வலி உங்களுக்கு வருது, கையில அடிபட்டுடுச்சு, இல்ல காலில் அடிபட்டுடுச்சு, ஏதோ ஒண்ணு வருது உங்களுக்கு. அந்த நேரத்துல மட்டும் எனக்கு இது சரியாகணும் அப்படின்றத பத்தி நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உடம்புல, அதை பத்தி நம்ம ஒரு நாளும் நினைச்சு பார்க்கறது கிடையாது. பிறக்கும் போதே நம்ம ஆரோக்கியமா தான் பிறக்கிறோம். ஆனா அதை பத்தி நம்ம லைஃப்ல ஒரு நாளும் நினைச்சு பார்க்கறது இல்ல. அந்த ஆரோக்கியத்துக்குலாம் நீங்க நன்றி சொல்லும் போது உங்களை சுத்தி நடக்கிற விஷயமும் மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. இப்போ உங்களை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது. அப்போ அத நீங்க எப்படி அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நீங்க உங்க ஆரோக்கியத்துல தான் இருக்கு. உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுவே உங்க ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா ஏற்கனவே இந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குமா, அப்புறம் அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு ஏன்னா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு நம்மள போயிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தையா பொறந்தீங்க தெரியுமா? அப்போ நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தீங்க. அந்த ஆரோக்கியத்த நினைச்சு மனசுல நன்றி சொல்லுங்க. நான் எல்லா விஷயத்திலயும் நல்லா இந்த மாரி இடத்துக்குலாம் போகும்போது தான் நல்லா ஆரோக்கியமா இருந்தேன். இந்த விஷயத்துல நான் ஆரோக்கியமா இருந்தேன். எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போனா கூட நம்ம என்ன வேண்டும்னா, நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாரி வேண்டுறோம். நோயின்னு ஒண்ணு இருக்கே தவிர நோய் இல்லாம அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க யூஸ் பண்ற வார்த்தையில ரொம்ப பாசிட்டிவிட்டியா நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க என் உடம்பு நல்லா இருக்கு, இப்போ தலைவலி இல்லாம இருக்கு அப்படின்றத, தலைவலின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கே தவிர தலைவலி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. அப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். சோ நீங்க ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன், இந்த மாதிரி நான் ஆரோக்கியமா இருந்தேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு நன்றி சொல்லும் போதும் உங்களுக்கு ஆரோக்கியம்ன்ற விஷயம் தானாவே நல்லா நடக்கும். அதே மாதிரி உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீங்க வேற பிரச்சனையில போய் அதை காட்டுறீங்க. இந்த மாற்றம் தான் உங்களுக்கு டிப்ரெஷன், ஹெட்டேக், இந்த மாதிரி வயிறு வலி, தலைவலி, கழுத்து வலி இதெல்லாம் வர்றதெல்லாம் உங்களோட டிப்ரெஷன் தான். அந்த டிப்ரெஷன்றதே உங்களோட உடம்புக்கு நீங்க ஆரோக்கியமா இருந்ததுக்கு நீங்க நன்றி சொல்லாததுனால உங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி நடக்குது. நீங்க ஆரோக்கியமா இருக்கன்றத நல்ல விதமா நீங்க ஃபீல் பண்ணி நல்லா ஆரோக்கியமா இருக்கும், என் உறுப்பு எல்லாம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க எப்படிலாம் இருந்தீங்க ஒரு இதுவையும் ஸ்டேஜையும் நினைச்சு நீங்க ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தையா இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் நினைச்சு நான் இந்த சுச்சுவேஷன்ல இந்த அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நீங்க கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கீங்களோ, இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த டைம்ல நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க, அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் நீங்க ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நன்றி சொல்லுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன். எதுவுமே எதிர்காலமும் கடந்த காலமும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியே நீங்க நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க விஷயத்த சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆரோக்கியம்ன்றது அதிகமா நடந்துட்டே இருக்கும்.
அந்த நன்றி உணர்வோட நீங்க இருக்கும்போது, உங்க ஆரோக்கியம் உங்கள தேடி தானாவே வந்துட்டுருக்கும். நீங்க வந்து எதுக்குமே வந்து நீங்க எனக்கு இது சரியாகணும், அது சரியாகணும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வராம, நான் ஆரோக்கியமா இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றின்னு நீங்க சொல்லும்போது, உங்க ஆரோக்கியம் ஏற்கனவே இருந்த ஆரோக்கியத்த விடவும் அதிகமா உங்களுக்கு இன்னும் நல்லபடியா தான் உங்களுக்கு உடம்பு மாறிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஆரோக்கியத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இப்போ நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க. நீங்க நன்றி சொல்லிட்டே வரீங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க வந்து நினைக்கலாம், "என்ன நன்றி உணர்வோட இருக்க சொன்னாங்க. நம்ம இருந்தோம். ஆனா நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை. இப்போ கிட்னில கல் இருக்கிறது, இல்ல ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியுது. இவங்க நன்றியோட இருக்க சொன்னாங்க. நம்ம நன்றி உணர்வு காட்டணும். பட் நம்ம உடம்புல இப்படி வந்து இந்த மாரி ஒரு வியாதி வருதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பிரச்சனைய தான் வெளியில காட்டியிருக்கு. வெளியில காட்டி உங்கள அத சரி பண்றதுக்கு குணமடைய வச்சிருக்கு. ஓகேங்களா? அத விட்டுட்டு நீங்க வந்து நன்றி உணர்வு சொன்னதுனால தான் வந்து எனக்கு மறுபடியும் இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த மாரி பிரச்சனை வராது. அந்த மாரி வந்துச்சுனாலும் இதுதான் அர்த்தம். உங்களுக்கு சரி பண்றதுக்கு ஒரு யுனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க சரி பண்ணிட்டு ஆரோக்கியமா நீங்க ஆரோக்கியம்னு கேட்டதுனால, அந்த விஷயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி தான் செஞ்சிருக்காங்க. நீங்க அப்படிதான் நினைக்கணும். அப்படிதான் உங்களுக்கு நடந்துட்டும் இருக்கும். அதே மாரி இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம ஏதோ ஒரு வலியிலயோ, இல்ல ஏதோ ஒரு வேதனையிலயோ நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப இந்த நான் ஆரோக்கியமா இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றின்ட்டு சொல்லும்போது, அந்த வார்த்தை உங்க உடம்ப இன்னும் நல்லா ஆரோக்கியமா ஆக்கும். இன்னும் நல்லா ஆரோக்கியத்துக்கு தான் தள்ளிட்டு போகுமே தவிர, உங்களுக்கு நீங்க உடம்பு சரியில்லாம இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க தெரியுமா? அந்த எண்ணம் உங்கள விட்டு போயிடும். உங்க உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அது உங்கள விட்டுட்டு போக தான் செய்யும். அதனால நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நெனச்சு நீங்க நன்றி சொல்லும்போது, உங்கள நீங்களே ஃபீல் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ, அந்த மாரி நீங்க மாத்துங்க. உங்கள நீங்க மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலுமே, நம்மள வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கான ஆற்றல் வந்து நம்ம கிட்டயே தான் இருக்கு. நம்ம ஆனா அத தெரியாம நம்ம எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். எந்த மாரி வியாதி வந்தாலும், நம்ம வந்து அத சரி பண்ணலாம். அத வந்து நம்ம மைண்டே வந்து நம்மளுக்கு இது சரியாகும். நீங்க சப்கான்ஷியஸ்ல என்ன ரெஜிஸ்டர் பண்ணி திரும்ப, திரும்ப, திரும்ப பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆரோக்கியத்த பத்தியும் நீங்க உங்க சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண, உங்களுக்கு அந்த ஆரோக்கியம்ன்றது சீக்கிரமா வரும். நான் ஆரோக்கியமா இருக்கேன். ஆரோக்கியம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு, வயிறு வலி சரியாயிடுச்சு அப்படின்னா, வயிறு வலின்ற வார்த்தை தான் இருக்கே தவிர, சரியாயிடுச்சுன்ற வார்த்தை கிடையாது. வயிறு வலின்ற ஒண்ணு தான் இருக்கு. வயிறு வலி இல்லன்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால ஆரோக்கியமா இருக்கேன். நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். என் உடம்பு ஃபுல்லா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என்ன சுத்தி எல்லாமே நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்க சொல்ல சொல்ல, உங்களுக்கு ஆரோக்கியம்ன்றது தானா உங்கள தேடி வரும். அதே மாரி உங்களோட உங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாவே எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆரோக்கியம்ன்றது ஒண்ணுனாலும், ஆரோக்கியன்றத விடவும், நீங்க நன்றி சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டியான விஷயத்த மட்டும் நீங்க அட்ராக்ட் பண்றீங்களோ, பாசிட்டிவிட்டியான விஷயத்த மட்டும் நீங்க தேடி போறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டியான விஷயம் மட்டும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இதுவே நீங்க நெகட்டிவான விஷயம், வலி, பிரச்சனை இங்க இந்த மாரி சொல்றாங்க, அங்க அது மாரி சொல்றாங்க. இவங்களால ஒரு வயித்தெரிச்சல், இந்த மாரிலாம் நீங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டிய தேடி போனீங்கன்னா, உங்களுக்கு அதுதான் புடிச்சிருக்கு அப்படின்றத யுனிவர்ஸ் புரிஞ்சுகிட்டு, அத உங்களுக்கு குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க எப்பயுமே ரொம்ப நேர் வழியில போறவங்களையும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கவங்களையும், ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களையும், அந்த மாரி விஷயத்த பார்த்து நீங்களும் சந்தோஷப்படும்போது, ஓ! இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் போல அப்படின்றத யுனிவர்ஸ் புரிஞ்சுகிட்டு, உங்களுக்கும் அந்த மாரி நல்ல விஷயத்தலாம் குடுப்பாங்க. இல்ல நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்த பத்தி பேசுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்ககிட்ட நல்ல விஷயம் தானா தேடி வரும். நீங்க எதையும் தேடி போ தேவையில்ல. அந்த நல்ல விஷயம் எல்லாமே உங்கள தேடி தானா வந்துட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா, அந்த வியாதிய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே நீங்க விட மாட்டீங்க. அத போய் ஒரு 4 பேர்கிட்ட விசாரிப்போம். அந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ, அத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம். அந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ, அத நம்ம கேட்டுப்போம். அடுத்தது மைண்ட் ஃபுல்லா என்ன பண்ணும்னா,
ஓ நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு போல, இது வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அத ஒரு கற்பனையில அந்த வியாதி அப்படியே பெருசாக்குவோம். நீங்க என்னலாம் கற்பனை பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ, அது நடக்கும்னு நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோல சொல்லியிருப்பேன். அதே தான் இதுலயும் சொல்றேன். நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ, அது ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்க கையில வரும். இதுவே நீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன தலைவலி அது என்னன்னு கூட தெரியாது. நம்மளுக்கு சும்மா ஏதோ ஒண்ணு வந்துட்டு போயிருக்கோம். ஏதோ ஒரு சிம்ப்டம்ஸ் காட்டிட்டு போயிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அத போய் நெட்ல தேடுறது, இல்ல வேற எதுலயோ வேற யார்கிட்டயோ விசாரிக்கிறது, எனக்கு இந்த மாரி தலைவலி இருக்குன்னு. அத நெனச்சு நம்ம அத இன்னும் பெருசாக்கிருவோம். அப்போ அந்த சாதாரணமா வந்த ஒரு தலைவலிய நம்மளே பெருசாக்கி இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டுருவோம். நீங்க அந்த மாரி நெனைக்காம, உங்களுக்கு அது சும்மா ஜஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு. பரவால்ல. இது நன்றி. நம்மளுக்கு வந்துட்டு உடனே போயிடுச்சு. ஆரோக்கியமா இருக்கோம். இப்போ ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்ற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கோம். நன்றி, நன்றி, நன்றி அப்படின்ற வார்த்தைய 3 முறை எப்பவுமே சொல்லுங்க. நன்றின்ற வார்த்தைய 3 முறை சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே மாரி உங்க தோற்றத்துக்கு நீங்க கருப்பா இருக்கீங்க, வெள்ளையா இருக்கீங்க. என்ன நம்ம இவ்ளோ வெள்ளையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப கருப்பா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப குண்டா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்து நன்றி உணர்வோட இருங்க. உங்களுக்கு எல்லாமே ஆரோக்கியம்ன்றது தான் தேவையே தவிர, நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்களா? இல்ல ஒல்லியா இருக்கீங்களா? கருப்பா இருக்கீங்களா? வெள்ளையா இருக்கீங்களான்றது இங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க ஜீனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பொறப்போம். அத போய் யாரும் போய் மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க அத குறை சொன்னீங்கன்னா, உங்க ஆரோக்கியத்த நீங்களே ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றீங்க இல்லையா? தப்பா நினைச்சு தானே ஃபீல் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ, அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு மேஜிக்கா உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு நெறையவே இருக்கு. எப்பயுமே உங்கள நீங்க ரொம்ப ப்ரீஷியஸா ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப பெருமையா நினைங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள ஒரு அற்புதமான மனுஷனா நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளேயே எல்லா மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலியோ, ஏதோ ஒரு வலி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைவலி இல்லாத டைம்ல நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த எண்ணத்த ஃபுல்லா கொண்டு வந்து ஒருநிலைப்படுத்துங்க. அந்த இடத்த நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹெட்டேக் அந்த ஹெட்ல எப்படி இருக்குமோ, அந்த மாரி நெனச்சு மனச நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம். உங்களுக்குள்ள எவ்ளோ முறை வேணாலும் சொல்லலாம். சொல்லி அத குணப்படுத்த உங்களால முடியும். உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ, அந்த இடத்த நெனச்சு நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க சொல்லும்போது, அந்த இடம் ஒரு மாயாஜாலமா அந்த இடம் உங்களுக்கு வலி போயிட்டு நல்லா ஆரோக்கியமா சரியாகுமாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபீல் பண்றது என்னன்னா, எடை குறையணும் அப்படின்றது தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட மனசுல நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த மாரி நீங்க அழகா இருக்கீங்க. அந்த அளவுக்கு உடம்பு கச்சிதமா இருக்கு அப்படின்னு நெனச்சு, உங்க மைண்ட்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம அழகா இருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடம்ப நம்ம குறைக்கணும்னு நெனச்சோமோ, அந்த அளவுக்கு நம்ம குறைச்சு ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்றத நீங்க உங்க மனசுக்குள்ளேயே நீங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத காட்சிப்படுத்துங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி இருக்கீங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி, நம்ம அந்த நீங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த உடம்பு உங்களுக்கு இருக்க மாரி நெனச்சு நன்றி சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடம்பு சீக்கிரமா மாறி வரும். இன்னொன்னு வெயிட் லாஸ்க்கு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஓம் ரம் அக்னை நமஹ. இந்த ஸ்லோகம் தான் மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்கு நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வேணா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்க அழகா ரொம்ப ஒல்லியா, ஸ்லிம்மா இருக்கீங்க அப்படின்றத நெனச்சு திரும்ப திரும்ப மனசுல நெனச்சு பாருங்க. உண்மையிலே உங்க உடம்பு உங்களுக்கு புடிச்ச மாரி ரொம்ப அழகாவே நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு அதே மாரி இப்போ ஹார்ட்ல பிரச்சனை அப்படின்னா, அந்த ஹார்ட் ரொம்ப ஆரோக்கியமா மாறிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கோம் நம்ம அப்படின்னு நெனச்சு, ஆரோக்கியமான ஹார்ட்டா இருந்தா எவ்ளோ அழகா நம்மளுக்கு பம்ப் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இது பண்ணும் இல்லையா? அந்த மாரி நெனச்சு நீங்க நன்றி சொல்லுங்க. அதே மாரி உங்களுக்கு பிளட்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு டாக்டர் ஏதோ நீங்க ரிப்போர்ட் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு சொல்றேன். அந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, அந்த பிளட் உங்களுக்கு பியூர் ஆயிட்ட மாரி நீங்களே இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க இமேஜினேஷன் பண்றது உங்களுக்கு 100% நடக்கும்.
இமேஜினேஷன் பண்ணுங்க. உங்க பிளட் வந்து ரொம்ப பியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு அந்த பிளட் பியூர் ஆகுற மாரி நீங்களே இமேஜினேஷன் பண்ணிட்டு நன்றி, நன்றி, நன்றின்றத சொல்லுங்க. எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். எத்தன முறை வேணாலும் பண்ணலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா அந்த பிளட் எல்லாமே கியூர் ஆகும். அதே மாரி சிறுநீரக பிரச்சனை இருக்குனாலும், அந்த இடத்துல உங்களுக்கு அ நல்லா சரியாயிடுச்சு. இல்ல போன் பிரச்சனை இருக்குனாலும், அந்த இடம் நல்லா சரியாயிட்டா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மாரி ஃபீல் பண்ணணும். உங்க உடம்புல அந்த ஃபீலையும் கொண்டு வந்தா தான், உங்களுக்கு உண்மையாலுமே அது சரியாயிடுச்சு, சரியா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபீல நீங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அற்புதமான உடம்பு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத நெனச்சு திரும்ப திரும்ப நன்றி சொல்லுங்க. டே 16 நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, காலையில எழுந்ததும் உங்க லைஃப்ல நடந்த ஒரு 10 விஷயத்த நீங்க தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தையும் எழுதுனதுக்கு அப்புறம் வாய் விட்டு படிங்க. அதே மாரி 10 பாயிண்ட்ஸையும் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டா படிச்சுட்டு நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. அடுத்தது நீங்க லைஃப்லயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம். நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப ஹைட்டான பிளேஸ்க்கு போனா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அந்த மாரி உங்களுக்கு அற்புதமான நடந்த ஒரு 5 விஷயத்த எடுத்து, ஒரு விஷயத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு உங்க உடம்புல ரொம்ப ஆரோக்கியமா இருக்க ஒரு 5 பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 பார்ட்ஸ்னா ரொம்ப உள்ள தான் போய் இருக்கணும்னு இல்ல. ஜஸ்ட் கண்ணு, மூக்கு, வாய், காது இந்த மாரிலாம் கூட எடுத்துக்கலாம். கை, காலு இந்த மாரி 5 பார்ட்ட நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்க உடம்புல நீங்க எது வந்து ஆரோக்கியமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லையோ, ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த விஷயம் ஏற்கனவே நம்மளுக்கு நல்லபடியா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சு காட்சிப்படுத்துங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு தேவையோ, அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த இடம் உங்களுக்கு சரியாயிட்ட மாதிரி காட்சிப்படுத்தி, ஆரோக்கியமா இருக்கிறதா ஃபீல் பண்ணி, நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய 3 முறை சொல்லுங்க. அதே மாரி இன்னைக்கு நைட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துட்டு, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றீங்களோ, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நன்றி, நன்றி, நன்றின்ற வார்த்தைய சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ண மூடிட்டு உங்க பிரீத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸா படுக்கும்போது மறுநாள் காலையில எழுந்ததுக்கு ரொம்பவே உங்களுக்கு அற்புதமான நாளா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற எத பத்தி பேசணும் அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.